அபி சிகப்பு சட்டை. தேவன் உங்களை கொண்டு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. காத்திருங்க. அதற்கு விரோதமா பிசாசு போராடுவான், நீங்க ஜெயிக்கணும். தேவ மகிமை உங்க மேல இறங்குவாங்க. அதே போல அன்பு பிரதர், அவர் மேலேயும் ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு. நீங்க கர்த்தருக்கு முழுசா ஒப்பு கொடுத்தா நீங்க நினைக்க வாழ்க்கை இல்லாம கர்த்தர் ஊழியத்தில் உங்களை நடத்துவார். உங்களை தேவன் உங்க மேல விசேஷித்த மகிமையை போடுவார். நீங்க விசுவாசிச்சு பாருங்க. இப்பொழுதே நீங்க ஆண்டவர் கொடுங்கன்னு சொல்லி இப்ப ஜெபம் பண்ணிக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். உன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் உன்ன ஒரு ஸ்தேவான் போல பலமான காரியங்களை செய்கிறவனார். அவர் உன்னை அழைச்சிருக்கிறார். இந்த 3 பேத்துக்காக திருச்சபையை ஊழியர்கள் ஜெபிக்க போறாங்க. இப்ப 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 டச் 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 கர்த்தருடைய மகிமை பெற்றுக 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 பெற்றுக. ஓரி பாபா ஷபா ராகா தூடாரா ஓரி பாபா ராகா தூடாரா ரீபாகா பரபல 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 பெற்றுக பெற்றுக பெற்றுக. கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். எஸ் ரீபா பாபா ஷபா ரபரா. தேவ பிரசன்னோ, தேவ மகிமை உன் மேல் இறங்குகிறது. தேவ மகிமை இறங்குகிறது. ஆமென் ஆமென். எஸ் ஓ ரீபா கபா ரபா ரபா ராகா தூடாரா. எஸ் ஆமென். உங்க எல்லாரோட அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க எல்லாரோடையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 3 விஷயத்துக்கு தொடர்ந்து ஜெபிச்சுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாட்சி எழுதிருக்கா? சாட்சி எழுதா உண்டா? யாருக்காவது சொல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பார்த்தனா ஐயா எனக்காக ஜெபிச்சாரு. எனக்கு ஏற்கனவே பார்த்தனா காதில் அடிபட்டு இருக்கு. நல்லா தான் கேட்கும். இருந்தாலும் பார்த்தனா இறைச்சலாக இருக்கும், வீணு வீணுன்னு அடிக்கும். ஆனால் அந்த வலியும் குறைஞ்சது. பார்த்தனா முதுகு தண்டுக்காக நான் வந்து மரத்துலேருந்து ஒரு 9th படிக்கும்போது விழுந்துட்டேன். அதனால் பார்த்தனா எனக்கு காலப்போக்கில் பார்த்தனா அது ரொம்ப பெயினாகவே இருந்தது. அது இப்போ ஓரளவுக்கு வலி குறைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு அற்புதம் செய்திருக்காரு. ஆனால் அது சொல்லலான்னு பார்த்தா எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த சபையில் தான் ஆண்டவர் ஜனங்கள் மத்தியில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு பார்த்தோன்னா முதுகு தண்டுவடத்தில் பெரிய சீபம் கட்டி, இவ்வளோ பெரிய கட்டி இருந்தது. அதுக்கு பார்த்தோன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டப்போ என்ன சொன்னாங்க, தம்பி இது மாத்திரை மருந்தால் கரைக்க முடியாது, இது ஒன்லி பார்த்தோன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் தம்பி எடுக்க முடியும் அப்படின்னுட்டாங்க. ஐயா ஏதாவது மாத்திரை மருந்து கொடுங்க. அதெல்லாம் கிடையாது தம்பி, ஒன்லி ஆப்ரேஷன் பண்ண முடியும், திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் புக்ஸ்லாம் கொஞ்சம் படிப்பேன். அதே போல் ஆண்டவர் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நானும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த இடத்துல சென்னையில் இருக்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணால் கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஆனால் பார்த்தோன்னா அந்த கட்டி பார்த்தோன்னா முதல் நாள் இவ்வளோ பெரிய கட்டி வந்து புரண்டு படுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் குறைஞ்சி, 2வது நாள் வித்தியாசமாகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தடவை பார்த்துருந்தேன். 3வது பார்த்தோன்னா சுத்தமாக இல்லை. அது கூட நான் செல்லில் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன், அது சாட்சி மற்றவங்களுக்கு காட்டணுன்னு. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எந்த பிரேயர் மீட்டிங் போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, அந்த ஊழியக்காரங்க யாரையாவது கூப்பிடும் போது அதுல நான் ஒருத்தியா இருப்பேன். அது எங்க அப்பா அம்மா பார்த்திருக்காங்க, சர்ச்சிலையும் சாட்சியா சொல்லியிருக்காங்க. தேவன் இன்றைய தினத்துல கூட அதை உறுதிப்படுத்திருக்காரு. அதுல இருந்து வழி விலகாதபடிக்கு எனக்காக கண்டிப்பா நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஊழியக்காரர் நம்ம கிட்ட நிறைய பாரத்தை சொல்லியிருக்காரு. லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் கூட்டுவாங்கன்னு பல வருஷமா சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம அதை யாரும் நம்ம வந்து என்ன பண்ணோம், காதுல வந்து கேட்கல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அவர் உங்ககிட்ட கணக்கு கேட்பாரு. நீங்க வந்து இதுக்கப்புறம் சும்மா இருந்தீங்கன்னா அவருக்கு நீங்க பதில் சொல்லணும். ஊழியக்காரரை ஏமாத்தலாம், விசுவாசிகளை ஏமாத்தலாம், அவங்க குடும்பத்தை ஏமாத்தலாம். நான் வந்து சாட்சி, எனக்கு ஆண்டவர் எனக்கு எல்லாமே சுகமா இருக்குது, அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சாட்சி எதுவும் இல்லை, ஆனா வந்து இப்போ ஆண்டவர் வந்து உணர்த்தி பேச வச்சாரு. உனக்கு நான் செஞ்சேன், நீ அதை போய் சொன்னியா, லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் நீ கூட்டு வந்தியான்னு உங்ககிட்ட அவரு கணக்கு கேட்கும் போது நீங்க அவருக்கு என்ன